ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. All these things are what my dad has taught me. ஸோ என்ன சொல்லுவாங்க, பட்டு சாரீஸில் வந்து இந்த நாப்தலின் பால்ஸ் போட்டால் அந்த இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறது போட்டாலும் ஒன் இஸ் அந்த ஸ்மெல் இருக்கும், இன்னொன்று சம்டைம்ஸ் your saree gets stained. அதாவது அதுக்கும் அந்த இட் ஹேஸ் டு ப்ரீத், ஸோ அதுக்கும் அந்த சுவாசிக்கணும். ஸோ அந்த சாரீஸ் நம்ம வெளியில் போடும்போது இட் பிகம்ஸ் பெட்டர். இன்னொன்று அவங்க என்ன கேட்டாங்க, ஹேங்கரில் போடலாமா போன்னு. ஹேங்கரில் போட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல எப்படி ட்ரை க்ளீன் பண்ணுறாங்க. தெர் ஆர் பிளேசஸ் விச் தே டூ அ வெரி குட் ஜாப். ஏன்னா நம்ம சொல்லும் போதே தே நோ, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும், we don't want it starched, இதே மாதிரி எனக்கு இதே ஃபீலில் சாஃப்டில் எனக்கு திருப்பி வரணும் போது they do a good job. So probably just give one little piece of material and see அது ட்ரை க்ளீன் ஆகிட்டு எப்படி வருதுன்னு. See that and then give. Otherwise இந்த மெட்டீரியல் anybody can wear. That's ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அது பர்மனமாக இருக்குமா இல்லை தின்னாக இருக்குமான்றது இல்லை. When we wear it, it will drape well. இப்போ பட்டு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் கூட we had done one concept. அதர் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ? ஷுர். இப்போ நிறைய வந்து வி திங்க் ஓகே திவாலின்னா வந்து தே லுக் ஃபார் பெரிய பார்டர்ஸ் இருக்கணும், திக் பார்டர்ஸ். இப்போ அந்த மாதிரி ஐ மீன் இந்த திவாலி பார்த்தீங்கன்னா வி இன்ட்ரடியூஸ் அ லாட் விதவுட் பார்டர்ஸ் இருக்கு, ஆர் இந்த மாதிரி செல்ஃப் ஷேடில் வித் ஜஸ்ட் த பார்டர், நாட் அ கான்ட்ராஸ்ட் பார்டர். இப்போ அதில் வந்து ஜஸ்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் பெயிண்டிங் அண்ட் ஸோ இது வந்து ஆக்சுவலி பிரிண்ட் அந்த மதுபானி அதெல்லாம் பேஸ் பண்ணி இட்ஸ் நாட் அ பெயிண்டிங் பட் இட் லுக்ஸ் லைக் ஆஸ் லைக் அ பெயிண்டட் சாரி. ஸோ அதில் லைட்டாக எம்ப்ராய்டரி, பிகாஸ் எம்ப்ராய்டரி இருந்தாலும் இப்போ என்னன்னா எடுத்து பார்ப்பாங்க வெயிட் இருக்கக்கூடாதுன்னு, பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ். ஸோ அண்ட் பிகாஸ் நிறைய பேர் இப்போ வந்து when you go for your official meetings, ஆஃபீஸ்க்கு ஏதாவது போகும்போது எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ் ஆல்சோ தே டூ வேர் சாரீஸ் இப்போ நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே ப்ரிஃபர் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ். ஸோ தீபாவளிக்கு எடுத்தாலும் தே கேன் யூஸ் இட் ஈவன் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் நிறைய போகுது. ஸோ ஷார்ட் பல்லு, ஆமாம், it's a combination of a floral as well as a very contemporary pattern. நீ என்ன கேக்டஸா? அதான் சொன்னேன், this is a contemporary pattern இங்கே with floral. And you have also a combination of the zari, metallic zari. So இது என்ன மெட்டீரியல் மேம் இது வருது? This is more of a semi linen. Okay, these are semi linens. and இதுவும் அதே semi linen? No, these are the tussar ones, semi tussar ones. Okay, so இப்போ நம்ம ஒவ்வொரு சாரீஸும் எடுத்துக்கிட்டு இந்த சில்க் சாரீனா இந்த மாதிரி சாரீஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? பட்டு சாரீஸ் வந்து இப்போ இன்னைக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு எனக்கு இது என்ன இதெல்லாம் விட்டு போகுது அப்படின்னு. ஸோ அதை சேயிங் நீங்கள் நாப்தலின் பால்ஸ் போடுறதுக்கு பதில் யூ ஷுட் யூஸ் அந்த வசம்புன்னு. ஸோ இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி அந்த வசம்பு நான் வாங்கிட்டேன், இதுதான் அதுவான்னு எனக்கு பார்த்து சொல்லுன்னு பிக்சர் அனுப்பிச்சு. ஓகே, ஸோ இந்த ஈவன் இஃப் யூ இந்த மிடில் ஆஃப் அ மீட்டிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டெல் மீ தட் பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் தேர் இன் த ஷாப் ட்ரைங் டு பை அப்படின்னு. ஸோ அது திடீர்னு நீங்கள் சொல்லவே அது ஞாபகம் வந்தது. All these things are what my dad has taught me. ஸோ என்ன சொல்லுவாங்க, பட்டு சாரீஸில் வந்து இந்த நாப்தலின் பால்ஸ் போட்டால் அந்த இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறது போட்டாலும் ஒன் இஸ் அந்த ஸ்மெல் இருக்கும், இன்னொன்று சம்டைம்ஸ் your saree gets stained. ஸோ அந்த சின்ன ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க சின்ன ரோட் சைட் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் கூட அந்த வசம்புன்னு ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலி அந்த குழந்தைங்களுக்கு கூட மருந்து மாதிரி அப்போ யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டைஜஷன். ஸோ யூ ஜஸ்ட் இட் ஒரு சின்ன வுட் மாதிரி இருக்கும், ட்விக் மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 inch இவ்வளோ பெருசுக்கு நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது சாரீஸ். ஸோ யூ கேன் மெயின்டைன் தட். இன்னொன்று இப்போ நம்ம பிரித்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மேபி வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் கொஞ்சம் சாரீஸ் எடுத்து பிரித்து போட்டிங்கன்னா, பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 months அந்த மாதிரி 5 monthsக்கு ஒரு முறை அந்த சாரியை வெளியில் போனால்
அதாவது அதுக்கும் அந்த இட் ஹேஸ் டு ப்ரீத். ஸோ அதுக்கும் அந்த சுவாசிக்கணும். ஸோ அந்த சாரீஸ் நம்ம வெளியில் போடும்போது இட் பிகம்ஸ் பெட்டர். இன்னொன்று அவங்க என்ன கேட்டாங்க, ஹேங்கரில் போடலாமா அப்போன்னு. ஹேங்கரில் போட்டிங்கன்னா கூட அந்த ஓரம் வந்து அப்படியே மடிஞ்சு இருக்கும். ஸோ ஃபார் மந்த்ஸ் ஆன் நீங்கள் வந்து ஒரு 2 years எல்லாம் அப்படியே போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அது உடையும். பர்டிகுலர்லி இஃப் தேர்ஸ் லாட் ஆஃப் அந்த இடத்துல உங்களுக்கு ஜரிகை வருதுன்னா அந்த இடத்துல அது உடையதான் செய்யும். பிகாஸ் தட் இஸ் அ மெட்டல் தானே ஜரிகை அப்படிங்கிறது. ஸோ நம்ம எடுத்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி போட்டாலும் சரி, பெஸ்ட் திங் வேர் பண்ணிடுங்க. வேர் பண்ணிட்டு அயன் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பா அது வேற ஃபோல்டிங்ல தான் வரும். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் வே டு மெயின்டைன். ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட். நான் லைக் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க சில்க் சாரீஸ் அப்பப்போ ஒரு 4 டைம்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ட்ரை கிளீனிங் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் சில சொல்லுவாங்க நான் வாஷே பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் சன்லைட்ல வச்சுட்டு அதை எடுத்துருவேன். ஸோ இதுல ஏதாச்சும் ரைட் ஆப்ஷன் அந்த மாதிரி? இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா ஐ டோன்ட் வாஷ் இட் மச் அன்லெஸ் நமக்கு நிறைய ஸ்வெட் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான். அப்போ கூட நம்ம ஏன்னா அதுல ஒன்றும் நமக்கு பெருசா அழுக்கா இருக்காது. we just wear it for a few hours for a wedding or whatever. ஸோ அப்படி நமக்கு we have sweat ஆயிருக்கோன்னு தெரிஞ்சா நம்ம தண்ணியில் நனைச்சு எடுத்து போடலாம். ட்ரை கிளீன் ஆனும்போது யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சம்டைம்ஸ் உங்களுடைய இது வந்து சாரி வந்து கொஞ்சம் மொடன்னு ஆகலாம். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ப்ராபப்ளி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்து பாருங்கள் அந்த இடத்துல எப்படி ட்ரை கிளீன் பண்ணுறாங்க. தெர் ஆர் பிளேசஸ் விச் தே டூ அ வெரி குட் ஜாப். ஏன்னா நம்ம சொல்லும் போதே தே நோ, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும், வி டோன்ட் வாண்ட் இட் ஸ்டார்ச்ட், இதே மாதிரி எனக்கு இதே ஃபீலில் சாஃப்டில் எனக்கு திருப்பி வரணும் போது தே டூ அ குட் ஜாப். ஸோ ப்ராபப்ளி ஜஸ்ட் கிவ் ஒன் லிட்டில் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் சி அது ட்ரை கிளீன் ஆகிட்டு எப்படி வருதுன்னு. சி தட் அண்ட் தென் கிவ். அதர்வைஸ் அந்த காலத்தில் அந்த ஒரு இட்ஸ் அ பவுடர். ஸோ அந்த பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சின்னதாக இருக்கும். அதை பொடி பண்ணிக்கிட்டு யூ கேன் ஜஸ்ட் சின்னதாக பொடி பண்ணிவிட்டு இஃப் யூ அந்த லேதர் வர மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டாலே கொஞ்சம் ஷாம்பு மாதிரி வரும். ஸோ அந்த காலத்துலலாம் அதில் தான் வந்து துவைப்பாங்க. இப்போ தேசே ஈவன் பேபி ஷாம்பு ஏதாவது இருந்தால் இட் வில் பி வெரி மைல்ட், அதுலேயும் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஓகே. இப்போ பூந்தி கொட்டைனா நம்ம வீட்டில் நமக்கே வாஷ் பண்ணலாம் ட்ரை கிளீனிங். ஏன்னா ஆமாம். ஸோ அது அந்த பேபி ஷாம்புவும் சொல்லுவாங்க யூ கேன் யூஸ்னு. பட் ஜென்ரலி ஐ ஜஸ்ட் டிப் இட் இன் வாட்டர் அண்ட் டூ தட். நார்மல் வாட்டர். ஓகே. என்ன நமக்கு இஃப் யூ ஃபீல் நமக்கு எது கான்ட்ராஸ்ட் இருக்குது, நிறைய கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் இருக்குது. இப்போ அதுவும் நவ் தே காட் டெக்னிக்ஸ் வேர் உங்களுக்கு வந்து அந்த சாயம் இதில் ஒட்டாது. பட் இஃப் யூ ஃபீல் அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஒரு பிரைட் பிங்காக இருக்குது, இது ஒயிட்டாக இருக்குதுன்னு இருந்தால் தென் யூ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை கிளீன் பண்ணலாம். ஆஸ் ஐ செட் ஜஸ்ட் செக் அந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ அஹெட் அண்ட் டூ இட் ஸோ தட் தே கிவ் யூ தட் சாஃப்ட் டெக்ஸ்சர். ஓகே. அப்போ சில்க் வரும்போது அப்படி இந்த மாதிரி செமி லினன் இதுவும் நாங்கள் ஜென்ரலாக இதெல்லாமே மெஷின் வாஷ் தான். இப்போ வி ஜஸ்ட் டெல் தெம் உங்களுக்கு இஃப் யூ கம்ஃபர்டபுள் யூ டூ இட் மெஷின் வாஷ். இல்லை ஒரு முறை உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த கலர், இஃப் யூ ஃபீல் அந்த கலர் வந்து வருமானு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா தென் கிவ் இட் ஒரு வாஷ் ஃபர்ஸ்ட் வாஷ் ட்ரை கிளீன் பண்ணிவிட்டு தென் யூ யூஸ் அ மெஷின் வாஷ். நிறைய பேர் நாங்கள் சொல்லும்போது நான் மெஷின் வாஷ் எல்லாம் பண்ணுறது இல்லை, கையிலேயே அப்படியே போட்டுடுவேன். சரி ரைட் ஓகே வாட் எவர் சூட்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு லைக் கேஷுவலாக நிறைய வாட்டி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை வராத மாதிரி மெட்டீரியல் தான். எஸ். ஏன்னா இது வந்து they'll be using more often இல்லையா, even if it's for your wearing to your workplace or whatever, அது since you will be wearing more often. ஓகே. ஸோ இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் சாஃப்ட்னும் போது ஐ மஸ்ட் சே இஃப் யூ சி இந்த எங்களோட பட்டு சாரீஸ் எல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வெரி சாஃப்ட் அண்ட் உங்களுக்கு க்ரம்பிள் ஆகாது. இப்போ நான் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. So why we came up with this fabric is that was one of the first changes that we did. So I think now it's nearly 13-15 years ago where we made the texture itself soft and light. Because youngsters wear பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது they said it ரொம்ப ஹெவியாக இருக்குது, நிறைய சரி இருக்குது முக்கால்வாசி எல்லா சாரீஸ்லேயும், அண்ட் தென் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ ஸ்டிஃபாக ஸ்டார்ச்டாக இருக்கும்.
நீங்க வந்து அந்த உங்க Gently. அம்மா அதெல்லாம் போட்டது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் ஸ்டிஃபா இருக்கும், ஸ்டார்ச்டு இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்குள்ள அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிரமமா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யங்ஸ்டர்ஸ் டோன்ட் ஹாவ் தட் மச் டைம். அண்ட் தட் வாஸ் அ டைம் லைக் 20, 30 years, 25 years ago. அப்போ வந்து women had started working, they started moving away from home. அப்போ எங்க அம்மாவோ அத்தையோ பாட்டியோ ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ தட்ஸ் வை தே அவாய்டட் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த ஃபேப்ரிக் அண்ட் வி யூஸ் த ஃபைனர் யான் ஒரு ஆஃப் சில்க். பட் வீவர்ஸ்லாம் நிறைய ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதில். பிகாஸ் அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ட்ரை பண்ணணும். ஸோ அவங்க ட்ரை பண்ணிவிட்டு தென் ஃபைனலி தே செட் ஓகே இந்த யான் இந்த ஃபினிஷ் கொடுத்தோம்னா இட் வில் ஆல்வேஸ் பி சாஃப்ட். ஸோ இப்போ இது நீங்கள் இப்போ சாரீஸ் எல்லாம் என்னோட எல்லா சாரீஸுமே ஜஸ்ட் அந்த 1 minute தான் ஆகும். நிஜமாவே 1 minute தான் ஆகும். பிகாஸ் அதை ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ பிகம்ஸ் ஸோ ஈஸி. ஸோ இன்னொன்று வென் யூ வேரிங் இட் ஃபார் அக்கேஷன் வாட் எவர் நிறைய ஃபோட்டோகிராஃப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் சோஷியல் மீடியாவில் போட. ஸோ யூ ஆல்வேஸ் வாண்ட் டு லுக் ஃப்ரெஷ் அண்ட் நீட். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கசங்காது. ஈவன் if it's your wedding day, or I mean even if you're the bride, உங்களுக்கு எத்தனை முறை அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆனாலும் கூட உங்களுக்கு இது கசங்கவே கசங்காது. we even had one bridal collection wrinkle free அப்படின்னு. So Wow. that was just to promote it basically, to அது அவங்களுக்கு புரியறதுக்காக we had a concept itself with a bridal collection wrinkle free. Now everything is like this. இப்போ நிறைய மற்ற ஸ்டோர்ஸ்லேயும் அவங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா அப்போ தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அது பட்டு சாரீஸ் ரீச் ஆக முடியும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஐ கான்ட் ரீச் எவ்ரி ஒன் ஹேஸ் டு மேக் தட் சேஞ்ச். ஸோ நவ் நிறைய கடைகள் ஸ்டோர்ஸ் போனீங்கனாலும் இது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் லினன்ஸ், சாஃப்ட் லினன்ஸ் தேல் வேர். இப்போ இந்த மாதிரி செமி டசர் சில்க் இது ஆக்சுவலி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது டசர் மாதிரியே இருக்கும். டசர் சில்க் மாதிரி பட்டு டசர் சில்க் மாதிரியே இருக்கும். த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ நைஸ் கிராண்ட் சாரி. ஒரு பிகாஸ் ஒரு சின்ன பார்ட்டி இருந்தாலும் யூ கேன் புல் இட் ஆஃப் வித் சாரி ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதுவும் இப்போ நமக்கு பார்க்கும்போது ஜென்ரலா பார்க்கும்போது சில்க்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு பேசிக் பர்சனுக்கு தெரியல. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுமா? இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு 3000 to 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. So but it will look just like கிராண்டா. ஓகே. எஸ், அதனால தான் கேட்டேன். எனக்கு இப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. But that is why you pick good branded stores இல்லையா? ஸோ உங்களுக்கு அது பாரம்பரியமா ரொம்ப காலங்காலமா இருக்கிற அந்த இதுலயே இந்த தொழிலே இருக்கிறவங்களுக்கு then you know அங்க போனா you can trust. எஸ், ரைட். ஏன்னா பட்டுன்னும் போது the trust factor plays a lot. இப்போ அது இல்லாம செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ்ங்கிறது எல்லாருமே இப்போ ரொம்ப பிடிச்சது. இப்போ நயன்தாரா மேம் இருந்தாலும் த்ரிஷா மேம் இருந்தாலும் அவங்க போடுறது நிறைய ஃபாலோ பண்றாங்கல்ல மேம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் எங்க லைக் கலெக்ஷன்ஸ் இருக்கா? No, we believe in working on our own in-house patterns and designs. And honestly, பாலம் வந்து இத்தனை வருஷமா பட்டுல வந்து we've been accepted as trendsetters. So as I said, இப்போ எங்களுடைய தாட் பேட்டர்ன் மே பி டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மரப்பாச்சி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ரெசனன்ஸ் எடுத்துக்கோங்க. when we show it to youngsters like you, நீங்கள் வந்து அது அந்த சாரியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது ஒரு சந்தோஷம். ஏன்னா அதுக்காக தானே இத்தனையும் செய்கிறோம் அப்படின்னும் போது. ஸோ we believe in doing our own patterns and design. அவுட் சைட்ல இருந்து அப்ராட்ல இருந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அடாப்ட் ஆகி சாரீஸ் அந்த மாதிரி பண்றதெல்லாம் உண்டா? இப்போ லாஸ்ட் இயர் வந்து we had one vignette ஒரு கலெக்ஷன். ஒரு பெயிண்டிங் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we had taken one butterfly. அந்த பட்டர்ஃப்ளை பெயிண்டிங்ல இருந்தா எப்படி இருக்கும்? it won't have definite outline. ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அது edges வந்து won't be very well defined. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு we had one collections called vignette collections. ஸோ if we don't take it as a western trend அப்படின்னு எடுத்துக்கிறதுல சடன்லி இப்போ எதை பார்த்து நம்ம வேணாலும் நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். உதாரணத்துக்கு அந்த டைனாஸ்டி கலெக்ஷன்ஸ்ன்றது இந்த பொன்னியின் செல்வன்லாம் அப்புறமா வந்தது. அதுக்கு முன்னாடியே we had launched it in 2020. அந்த சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் எல்லாம் இது
this how I got inspired is I just went to in the speaker events எல்லாம் இருக்கும். I'm part of an organization. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி கோஆப்டெக்ஸோடைய எம்டி வந்து பேசியிருந்தார். ஸோ ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அப்படி வந்து எப்படி வந்து ஒரு பட்டு சாரீஸில் யூ ஹாவ் பேர்ட்ஸ்னால் அது எப்படி வந்தது, அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ ஹி வாஸ் சேயிங் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த ராயல் இதில் ஃபேமிலியிலேருந்து அந்த கிங்ஸ் வந்து கொண்டு வர்றது. எப்படி வந்து அதில் ஒரு காயின் புட்டான்னு சொல்லுவோம், நத்திங். இப்போ இது இருக்கு இல்லையா, இதுவே வந்து அந்த சர்க்குலர் பேட்ச் ஆஃப் ஜஸ்ட் ஒன்றுமே டிசைன் இருக்காது, ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் புட்டா, அதுதான் காயின் புட்டான்னு. இதுவும் அதுல இருந்து தான் வந்ததுன்னு ஹி வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு. காயின் புட்டான்றது இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் பட் குவைட் பாப்புலர். ஜஸ்ட் அப்போ ஐ ஜஸ்ட் தாட் ஓகே, அந்த ரெண்டுத்தையும் அவர் சொல்லும்போது வாட் ஐ கனெக்டட் வாஸ், ஏன் அந்த காலத்துல இருந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சின்னப்போ ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த காயின்ஸ் நிறைய ஒவ்வொரு முதிரை போட்டு இருக்கும், அதையே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் வி பிராட் த டைனாஸ்டி கலெக்ஷன். ஸோ நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இந்த மரப்பாச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராவல் டு டாஞ்சூர் ஒரு குரூப்போட. ஸோ அப்போ அங்கே இருந்த அந்த பூம்புகார் மாதிரி அவங்களுக்கு ஒன்று இருந்து, ஸோ வென் ஐ பாட் சின்னப்போ இருந்தது, இப்போ நமக்கு வீட்டில் இல்லையேன்னு அதை கொண்டு வந்தேன். ஒரு நாள் அதை வீட்டில் பார்க்கும்போது இதையே நம்ம சாரியில போடும். ஸோ வீல் நெவர் நோ வாட் இன்ஸ்பயர்ஸ் அஸ் ரேண்டமா. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் லீவ் கிரியேட்டிவிட்டி டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அவ்வளவு நம்ம சிரமப்பட்டு இதுல இருந்து எடுக்கணுமா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது ஐ ஃபீல். கிரியேட்டிவ் மைண்ட் வி ஜஸ்ட் should let it just go with the flow. Beautiful ma'am. இப்போ இந்த மாதிரி sarees நம்ம silk sarees பார்த்தோம், டசர் இந்த மாதிரி பார்க்கும்போது ஜென்ரலா நிறைய ஒரு காமன் கமெண்ட் வரும்ல மேம், நான் ஒல்லியா இருக்கேன்னா இது நான் போட்டேன் இன்னும் ஒல்லியா தெரியுவேங்கிற ஒரு இது, ப்ளஸ் சைஸா இருக்கும்போது இல்லை நான் இது போட்டால் இன்னும் குண்டா தெரியுவேங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா மேம். ஸோ இப்போ ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அப்படியே பியூட்டிஃபுல்லா கேரி பண்ற மாதிரி தான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டு. ரைட், இப்போ மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மெட்டீரியல் எனிபடி கேன் வேர். தட்ஸ் ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அது பர்மனமா இருக்கோமா இல்லை தின்னா இருக்கோமான்றது இல்லை. இட் வில் ஜஸ்ட் இட் பிளெண்ட் வித் யோர் அந்த நம்ம வென் வி வேர் இட் இட் வில் ட்ரேப் வெல். இப்போ பட்டு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் கூட வி ஹட் டன் ஒன் கான்செப்ட் பிரவான்னு. ஸோ பேசிக்லி பட்டு சாரியில் பார்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல வந்து மேல் பார்டர் மட்டும் இருக்கும். யூ won't have the border here. ஓகே, கீழே இருக்காது. அகெயின் கீழே வந்து ஒரு பார்டர் இருக்கும், அந்த பகுதியில் மேலே இருக்காது. ஸோ மீனிங் டு சே வென் யூ வேர் இட் இங்கே பார்டர் இருக்கும், கீழே பார்டர் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் கொஞ்சம் ஆவரேஜ் ஹைட் தான், நாட் வெரி டால். ஆனால் அவளுக்கு பெரிய பார்டர் எல்லாம் பிடிக்கும். பட் ஒவ்வொரு வாட்டியும் ஷீல் ஹெசிடேட், இந்த பெரிய ஐ லுக் ஷார்ட் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே வி ஹேட் ஜஸ்ட் திங்கிங் லைக் தட், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஸோ வென் தெர் இஸ் அன் இஷ்யூ வி கேன் ஒர்க் அரவுண்ட் இட். அண்ட் அதுக்கும் கான்செப்ட் வச்சு, பிகாஸ் வென் யூ வேர் இட் இட் லுக் நீட், மேலே ஒரு பார்டர் கீழே ஒரு பார்டர். ஸோ உங்களுக்கு ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. ஸோ தட் வி டூ. சம்டைம்ஸ் வி ஹாவ் இந்த இப்போ இது சிங்கிள் ஷேட்ல இருந்து கீழே மட்டும் நம்ம பெரிய பார்டர் மாதிரி போட்டு, இஃப் இட் பிளெண்ட்ஸ் வித் த பாடி டிசைன், மேல் பார்டர் இல்லாமல், அதுவும் வந்து ஈவன் பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு நல்லா இருக்கும். நிறைய வி ஹாவ் நவ் ஈவன் பீப்புள் ஐ ஃபைண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இப்போ வந்து அந்த பெருசாக பார்டர் இருக்கணும் பளிச்சுன்னு தெரியணும்லாம் யாரும் they don't prefer. So we have a lot of borderless collections also. அது பட்டுலேயும் சரி மற்ற ரகத்துலேயும் we have. இப்போ காட்டன்ஸ்ன்னும் போது, இந்த செமி காட்டன்ஸ்ன்னும் போது காட்டன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், செமி காட்டன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் தட் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ப்ரிஃபர். செமி லின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டராக இருக்கிறது விருப்பப்படுறாங்க. இப்போ ஏன் பிரச்சனைனா நான் ஒல்லியாகவும் இருக்கேன் குட்டியாகவும் இருக்கேன், அப்போ நான் என்ன மாதிரி போடலாம்? நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிறத போடலாம். நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதும் நீங்கள் போடலாம். பிகாஸ் இட் உங்களுக்கு பிகாஸ் யூ ஃபீல் யூஆர் வெரி தின். நீங்கள் அதை போடும்போது யூ ஃபீல், see what do you like to wear, whatever we feel comfortable. இல்லையா, நம்ம என்ன போடும்போது நமக்கு we feel comfortable. That's what makes you feel good. That is what this whole thing is about. We are giving you something that you feel good when you wear it.
and when you leave the store you should feel good when you have picked a saree. So that is what it's all about. So உங்களுக்கு அந்த borderless-உம் நீங்க போடலாம், because without border-ன்னும் போது height doesn't matter. Particularly உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்லைன்னா, இட்ஸ் அ செல்ஃப் ஒரே ஷேட்ல அது இருந்துட்டு அங்க உங்களுக்கு பார்டர் இருந்தாலும் கூட you won't have an issue. Only when it's a contrast border, say like the அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் வித் பிளாக் பார்டர் அப்படிலாம் இருக்கும்போது நல்லா இருக்கே. correct, பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் see, it's all I would say, இது போட்டாலும் நீங்க அழகா தான் இருப்பீங்க. It's all in your mind. இது one of ட்ரெடிஷனல் கலர் காம்பினேஷன்ல மேம், ரெட் அண்ட் கிரீன். yeah, it is. இது வந்து one of our folklore collections. ஸோ இதில் டிசைன் பண்ண கலர்ஸ் ட்ரெடிஷ்னல், பட் த டிசைன் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஒரு ஒரு அன்னமோ இல்லை மேங்கோ புட்டா பேஸ்லி அது நிறைய வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கொஞ்சம் ஃப்ளாரல் பேட்டர்ன், பட்டுக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு விச் இஸ் எவர்கிரீன். அது எப்படி இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தட். பட் இது வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் வி ஹாவ் அ இது ஃபோக்லோர் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்பயர்ட் பை அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஆர்கிடெக்சர், டீப்பர் இன் டு த வில்லேஜஸ் அதெல்லாம் போகும்போது அதை எடுத்துட்டு இன்ஸ்பயர்ட் பை தட் என்னுடைய டாட்டர் சுனிதா யோகேஷன், ஷீ ஹேட் டிசைன் திஸ் கலெக்ஷன். ஸோ ஃபோக்லோர்னு அந்த வோக் வெட்டிங் ஷோன்னு இருக்கும் டெல்லியில். ஸோ வி ஹேட் லான்ச்ட் இட் தேர். பியூட்டிஃபுல். இது பல்லு எப்படி இருக்கும்? This is the pallu. In this particular one, this is a traditional pallu, but this pattern is different, and the This body is pattern different. is also different. ஓகே, நைஸ். இப்போ உங்க பொண்ணு டிசைன் பண்ற அப்படி சொல்லும்போது நீங்க எப்படி மேம் ஒரு saree உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது how do you select saree? I like எனக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், contemporary patterns-உம் பிடிக்கும். So those are the shades that I generally go in for. Particularly எனக்கு இந்த மாதிரி shades எல்லாம் I like. பிடிக்கும். அது மாதிரி ஷேட் தான் போட்டிருக்கீங்க நீங்க. சோ எவ்வளவு sarees வச்சிருப்பீங்க மேம் வீட்ல? வேண்டாம் வேண்டாம், வீட்ல ஒரே பிரச்சனை ஆகும். ஏன்னா ஒரு கபோர்டா எடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு கபோர்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 3 கபோர்ட்ஸ் வச்சிருப்பேன். உங்களுக்கு சாரி மேல இருக்கிற ஒரு இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஏன்னா இப்ப இந்த பேஸ்டல் ஷேட்ஸ், இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லும்போது, when you were back in your 20s also உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சா? எனக்கு அப்போ வந்து எனக்கு நேவி ப்ளூ ரொம்ப பிடிக்கும், இப்போ பேஸ்டல் ஷேட்ஸ் பிடிக்கும். பட்டுல வந்து இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ பிளாக் எடுத்துடுவேன், பிகாஸ் இப்போ நீங்க பார்த்த அந்த ரெசனன்ஸ் கூட மற்ற ஷேட்ஸ்லயும் நல்லா இருக்கும். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அந்த பிளாக்ல வந்து அந்த பட்டுக்கு ஒரு லஸ்டர் இருக்கு, அந்த ஒரு ஷீன். அண்ட் அதில் என்ன சரி நம்ம சில்வர் சரி போட்டாலும் இல்லை கோல்டு சரி போட்டாலும் அதில் ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஸோ பட்டு சாரீஸில் பிளாக் இஸ் அனதர் ஃபேவரட். அது என்ன சொல்லுவாங்க நம்ம லைக் பிளாக் போடுறது, இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது கண்டிப்பாக சில்க் சாரீஸ் எடுக்கணும்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கு போடுவோம், இல்லை நம்ம ஃபங்க்ஷனுக்கு பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் போடுறது உண்டு. நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. No, it is like, I mean all colors are from the creation. ஓகே, இப்போ ஒரு சாரீஸ் நீங்க ஜென்ரலாவே நான் பார்த்திருக்கேன், ஒரு சாரி வேர் பண்ணும்போது லைக் அ சிம்பிள் ஒரு இயரிங், ஒரு மால் அந்த மாதிரி தான். எப்படி உங்களை கேரி பண்றதுக்கு பிடிக்கும்? Yeah, it depends on the occasion. So wedding na, yes, you wear a little bit more chunky jewelry. Illana, I like fashion jewelry, like what I'm wearing, I prefer that. So அது சொல்லவே எனக்கு அது ஞாபகம் வருது. ஸோ அந்த காலத்தில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைடல் தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ லைக் 25 years ago எல்லாம் பார்த்தாங்கன்னா பட்டு சாரின்னா அந்த பிரைடல் லுக்கில் இருக்கும். சில சமயம் அந்த பிரைடல் அந்த தலை அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த ஜடை எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஷூட்டே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தட்ஸ் வென் வி வாண்டட் டு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிம்போது, if you see that we change the entire எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா it will be like the girl next door with a how she would usually look comfortable, எப்படி ஃபீல் பண்ணுங்க அந்த மாதிரி தான் ஹேர்டூ இருக்கும். we said no gold jewelry, it has to be only simple fashion jewelry. ஸோ அதெல்லாம் போடும்போது it's a package, it's not just the saree and the design that appeals to a person, it's about the attitude and how you carry it. ஸோ அந்த கனெக்ட் நாங்கள் பண்ணதுனால தான் we were able to
I feel bring in more youngsters to wear saris. So இது சொல்லவே அது ஜஸ்ட் ஞாபகம். நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். இப்போ இந்த மாதிரி பேஸ்டல்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது அப்பா என்ன சொல்லியிருக்காரு நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும். ஏன்னா அப்பா ஒரு செட்டப் சில்க் சாரீஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பாரு இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்போது ஹவுஸ் இஸ் ஒப்பீனியன் வந்து ஹீஸ் ரியலி சப்போர்ட்டட் மீ. அண்ட் அதில் வந்து அவருக்கு ரொம்ப பெருமையாக எல்லார்கிட்டையும் சொல்லுவார். சில சமயம் அங்கே வந்துட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் இன்னும் கண்டெம்பரரி பேட்டர்ன்ஸ் வேணா என் டாட்டர் கடைக்கு கூட போய் பாருங்க அப்படின்பாரு. அண்ட் எங்களோட எல்லா ஃபேஷன் ஷோஸ்க்கும் வந்து பிகாஸ் வி யூஸ் டு கிவ் அவுட் அவார்ட்ஸ் டு ஆல் த அந்த 41 சாரீஸ்னு கொண்டு வருவோம். அண்ட் வீவர்ஸ்க்கெல்லாம் அவர் தான் அந்த மொமெண்டோ அண்ட் ப்ரைஸ் கொடுப்பாரு. அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் we were doing something to bring in more youngsters to wear. He understood it. But see, the point is, நல்லி நீங்களே சொல்றீங்க, இட்ஸ் நோன் டு பி அப்பா வந்து இஸ் நோன் டு பி ட்ரெடிஷ்னல். ஸோ அந்த டைம்ல யூ கான்ட் ஜஸ்ட் சடன்லி சேஞ்ச் த ஸ்டைல் ஆர் பேட்டர்ன். பட் இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ ரெண்டு விதத்தில். ஒன்று, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வாஸ் சம்படி எல்ஸ், நான் பண்ணதெல்லாம் ஜனங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் வென் யூர் so and so's daughter coming from that family, when you introduce something new for youngsters, they were more open to it and they were accepting it. So I think it all was because of who I was. Na panna experiments people were kind and accepted and understood trust where I was also coming from. Yes, this one is copper glow. Ipo nariya silver zari ellamum varudhu copper zari. This we introduced in 2018. The entire sari is the woven only in copper. And silver zari வந்து we introduced that this is called copper glow in the collections. Silver line னு சொல்லிட்டு இப்போ நிறைய சில்வர் ஜரியோட வருது. That we introduced in 2014 I think or 2015. We introduced silver line collections னு just with silver zari. சில்வர் சரி, இது காப்பர் சரி, வேற என்ன இருக்குது? இப்போ நிறைய வருது. யூ ஹாவ் நீம் சரி வித் கலர்ட் sarees and all that. But basically பட்டு sareesல you find copper zari, silver zari and the usual gold zari. இப்போ நிறைய antique zari சொல்றேன், depending on the what colors you give. That's all. Okay. Plain, completely plain. இது completely silver zari. உங்களுக்கு இந்த ஷேட்ல இப்போ just imagine you were talking about colors இல்லையா? இதே saree நீங்க just imagine if it's in red and with gold. How this like this. So உங்களுக்கு அது வந்து it look like a bridal wear. The same thing, you just change the colors. ஒரு pastel shadeல ஒரு light grayல இது போடும்போது you can even pull it off wearing for a party. So it's all about colors, how you play around that. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் இப்போ நீங்க பார்ட்டிக்கு வேர் பண்றப்போ கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ் போட்டாதான் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கா? சரி, ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, you wear some bright shades during the day. Pastel shades நல்லா இருக்கும் இந்த ஈவினிங், black நல்லா இருக்கும் இந்த ஈவினிங், silver zari ஈவினிங்ல நல்லா இருக்கும். So these are the basic things, but it all depends on இப்போ இன்டோர் அவுட்டோர் அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தோஸ் ஆர் த ஜென்ரல் திங்ஸ். பட் ஆஸ் ஐ செட், பட்டு சாரியில் யூ கேன் புல் இட் ஆஃப் எனி டைம். நீங்கள் அதே பிரைட் ஷேட் ஈவினிங்ல போட்டாலும் அழகாக தான் இருக்கும். உங்களோட ஃபேவரட் கலர் காம்பினேஷன் என்ன மேம்? ஒரு ப்ளூயிஷ் கிரே ஒன்று இருக்கு, அதுவும் பிடிக்கும். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தி ஆல் த கிரே ஃபேமிலி எது இருந்தாலும் பிகாஸ் மை ஃபேவரட். ஓகே, நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் இருக்கும்னு. பட் அதர் தென் தட் பிரைட் ஷேட்ஸ்னும் போது Black is one favorite. நேவி ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, thank you so much. உங்களோட திவாலி கலெக்ஷன்ஸ் காட்டினதுக்கும் அதே மாதிரி உங்களோட மத்த கலெக்ஷன்ஸ் காட்டினதுக்கும் ஹாப்பி திவாலி. ஹாப்பி திவாலி and happy Diwali to all the viewers as well. இவ்வளவு நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much.